ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜயோகம் டிவியில் தினம் தினம் ஒரு ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த ஆவணி மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு சிம்ம மாதம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆவணி மாதத்தில் அளப்பரிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய மாதமாக தான் இருந்துக்கிட்டு இருக்கும். உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் அதே பாக்கிய ஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால சொந்தமாக நினைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் அல்லது உங்களுடைய சுய முடிவு இருக்கும் இல்லையா, அடுத்தவங்க சொல் பேச்சு அப்படிங்கிறத விட உங்களுடைய சுய புத்தியோடு செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்துக்கும் மிகப்பெரிய ஜெயம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்போகுது. கடந்த காலங்களில் ஒரு சில காரியங்களில் நம்ம நேர்மையோடு பொறுமையோடு நேர்த்தியோடு செயல்பட்டாலும் அதற்குண்டான பலன் கிடைக்காம தடை ஏற்பட்டிருக்கும் இல்லையா, அதனால் நீங்கள் ஒவ்வொரு காரியம் ஆரம்பிக்கும் பொழுது தேவையில்லாத பயம் ஏற்படும், தேவையில்லாத சங்கடம் இருக்கும், தேவையில்லாத மனோபயம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. அந்த மாதிரி பயந்து ஒதுங்கிய காரியங்களில் எல்லாம் மிகப்பெரிய ஜெயிப்பை, அதாவது ஜெயித்து காட்டக்கூடிய பக்குவத்தை கொடுக்கக்கூடிய மாதமாகத்தான் இந்த மாதம் இருக்க போகுது. ஜென்ம ராசிக்கு 7ஆம் இடத்துல மங்களகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் திருமண சம்பந்தப்பட்ட சுபகாரியங்களில் தடை ஏற்படுதுன்னு வைங்களே, அந்த தடைகளுக்கு விடை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். திருமணம் மட்டுமல்ல, ஒரு சுபகாரியம் சம்மந்தப்பட்டது அல்லது பூ நன்னீராட்டு விழா சம்மந்தப்பட்டது அல்லது புதுமனை குடிபுக சம்மந்தப்பட்ட விழா சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரியான எந்த ஒரு சுபகாரியமாக இருந்தாலும் அந்த சுபகாரியங்கள் தங்கு தடையில்லாமல் நடக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப் போகுது. திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வரன் கிடைக்கிறதே பெருசாக இருக்கும், பெண் சம்பந்தம் அமைகிறது அதை விட பெருசாக இருக்கும். ஒரு வழியாக நல்ல வரன் கிடச்சி நல்ல பெண் சம்பந்தம் கிடச்சி அது உறுதியாகி பரிசம் போட்டு 2 வீட்டாரும் 2 குடும்பத்தாரும் ஒற்றுமையோடு பரிசம் போடுவாங்க இல்லையா, அதாவது திருமணமாகக்கூடிய மணமகனுக்கு பிடிச்சது அப்படிங்கிறத விட மணமகனுடைய அம்மா அப்பாவுக்கும் பிடிக்கணும், மணமகளுடைய அம்மா அப்பாவுக்கும் பிடிக்கணும். இது எல்லாத்துக்கும் மேலே சித்தப்பா பெரியப்பா அங்காளி பங்காளி மாமன் மச்சான்னு அனைத்து சொந்த உறவுகளுக்கும் பிடிக்கணும் இல்லையா. இந்த மாதிரி எல்லோருக்குமே பிடிச்சு எல்லோருமே ஒற்றுமையாக நின்று நல்ல நாள் பார்த்து நல்ல நேரம் பார்த்து நல்ல முகூர்த்தம் பார்த்து பரிசம் போட்ட திருமணம் கூட வருஷக்கணக்காக தாமதம் இருக்கும் இல்லையா, அந்த வருஷக்கணக்காக இருக்கக்கூடிய தாமதத்துக்கு ஒரு நல்லதொரு விடை கிடைக்கக்கூடிய, அதாவது அதே குடும்பத்தில் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு அதிகபட்ச பெருமையோடு திருமண சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் தடையில்லாமல் நடக்கக்கூடிய பாக்கியமாக இந்த ஆவணி மாதம் அமையப்போகுது. குடும்பாதிபதி சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால பொதுவாகவே உடல் ரீதியான வகையில் சின்ன மருத்துவ செலவுகள் இருந்துகிட்டு இருக்கும், சரியான நேரத்தில் முறையான தூக்கம் இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கும், சிந்தனை அப்படிங்கிறது அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். இருந்தாலும் சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால அந்த சந்திர பகவான் மனோகாரகராக இருக்கிறதுனால எவ்வளவு பெரிய சிந்தனைகளாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய சிக்கலாக இருந்தாலும் அந்த அவ்வளவு பெரிய சிக்கலுக்கு எளிதான தீர்வு கிடைக்கக்கூடிய சுமூகமான தீர்வுகளை சிந்திக்கக்கூடிய நல்லதொரு மாதமாக இந்த மாதம் வந்துகிட்டு இருக்கும். சுமூகமான தீர்வு அப்படிங்கிறத விட அந்த தீர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களை முறையாக செயல்படுத்தக்கூடிய தெளிவான முடிவுகளை விரைவாக அல்லது முறையாக செயல்படுத்தக்கூடிய பக்குவங்கள் அதிகமாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் வந்துக்கிட்டு இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சென்ம ராசிக்கு 7ஆம் இடத்துல கலஸ்தர ஸ்தானத்தில் மங்களகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால திடீர் திருமணம் உறுதியாகக்கூடிய மறுமணம் இல்லாத திருமணம் அமையக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாகக்கூடிய அளவுக்கு மாங்கல்ய காரகன் செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய நன்மையாக இருந்துகிட்டு இருக்கும். 7ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், 8ஆம் இடத்துல புதன் பகவான், 10ஆம் இடத்துல சுக்கிர பகவான், 11ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால கல்யாணம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் விருப்பம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த காதல் சம்மந்தப்பட்ட, அதாவது நீங்கள் விருப்பப்பட்ட காதலில் மிகப்பெரிய திருப்பங்களை சந்திக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமையும். சார், நம்ம தனுசு ராசிக்காரர்களுக்கு காதல் திருமணம் நடைபெறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தங்கு தடையின்றி கிடைக்குமா? அதுக்கு குலதெய்வ விருட்சம் எந்த மாதிரியான உதவிகள் புரியும் சார்? பொதுவாகவே காதல் சம்பந்தப்பட்ட திருமணமாக இருந்தாலும் சரி, பெத்தவங்க பார்த்து முடிவு பண்ணக்கூடிய திருமணமாக இருந்தாலும் சரி, திருமண வாழ்க்கையில் முன்னேற்றம் ஒன்று இருக்கணும் இல்லையா. என்னதான் காதல் இருந்தாலும் காசே இல்லாத காதல் ஒரு காலத்தில் கசந்து போகும் அப்படிங்கிறத உண்மை. ஆக காதல் வாழ்க்கையாக இருந்தால் கூட வசந்த காலங்கள் வேணும் இல்லையா. அந்த மாதிரியான வசந்த காலங்களை சரியான நேரத்தில் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு
இந்த உலகத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் அவர்களுக்கு கசந்த காலங்கள் இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. ஆனால் அதைவிட வசந்த காலங்கள் அமையும் அப்படிங்கிறது ஆழமான உண்மை இருந்துட்டு இருக்குது. அந்த மாதிரியான வசந்த காலங்களை கொடுக்கக்கூடிய, வசந்த காலங்களுக்கான வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பு ஆன்மீகத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. உங்களுடைய முயற்சியில், உங்களுடைய அறிவில், உங்களுடைய மனசுக்கு தெரியாத ஒரு சில நல்ல விஷயங்களை ஆன்மீகம் அப்படிங்கிறது அப்பளுக்கு இல்லாமல் அப்பட்டமாக கொடுக்கக்கூடிய சக்தியில் இருந்துகிட்டு இருக்குது. அந்த மாதிரியான ஆன்மீகத்தை பிரம்ம முகூர்த்த சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரம்ம முகூர்த்த பூஜைகளால் பூஜிக்கப்பட்டு ஒரு நாளில் பார்த்திங்கன்னா 24 மணி நேரம் இருந்துக்கிட்டு இருந்தால் கூட அதில் நல்ல நேரம் அல்லது யமகண்டம் அல்லது குளிகை காலம் அல்லது கெட்ட நேரம் அல்லது ராகு காலம் அப்படிங்கிற ஆகாத காலங்கள் இருந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் ஆகாத காலங்களாக இருந்தாலும், போதாத காலங்களாக இருந்தாலும், உங்களுக்கு தோதான காலங்களாக மாற்றக்கூடிய ஆன்மீக அற்புத முறைப்படி பூஜிக்கப்பட்ட இந்த குலதெய்வ விருட்சம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வசந்தம் அப்படிங்கிற விஷயத்தை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. சூப்பர் சார். நம்ம குலதெய்வ விருட்சம் இவ்வளோ பெரிய நன்மைகளை வழங்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய மென்மை சார். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புதிய ஆன்மீக தகவல், மாத பலன், தினப்பலன், வார பலன் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கான அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்தையுமே நீங்கள் உடனுக்குடன் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.